டிவிஎஸ் எக்ஸலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடிக்கு செம்மையான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓபிடி 2B அப்டேட்டும் எக்ஸல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸல் பொறுத்த வரைக்கும் 4 விதமான வேரியண்ட்டில் வந்து இருக்குது. ஒரு வேரியண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்டு, ஆடி ஆஃபர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸல் பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி நிறையா விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வெஹிக்கிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸல் தான் வந்து ஓட்டியிருப்பாங்க. அதேமாதிரி அப்பா கூடலாம் வந்து முன்னாடி நின்று போன அனுபவம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸல் வந்து பல தலைமுறை கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இருந்த நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நமக்கு வந்து மாறி இருக்கு. கலர்ஸ் வந்து அட்ராக்டிவாக வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி இப்போ வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து கொடுக்குறாங்க. சீட்டோட ப்ரொஃபைல் வந்து நமக்கு வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஓபிடி 2B அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓபிடி 2B அப்டேட்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒரு சென்சார் வரும். அதோட வேலை என்ன அப்படின்னா எரியாமல் வெளில போகிற எமிஷனை வந்து எரிச்சு ஒரு நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா பூரா எல்லா ஏர் ஃபியூல் மிக்சருமே எரிஞ்சு வெளில போகிறது கிடையாது. சிலது எரியாமல் வெளில போகும். அதை அந்த சென்சார் வந்து ஃபைன் பண்ணி இன்னும் ஃபுல்லாக எரிச்சு வெளியில் வந்து அனுப்பும். அப்போ வந்து எமிஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு அப்டேட்டு, அந்த ஒரு சென்சார் அது வந்து ஆட் ஆயிருக்கு. அதை தாண்டி இந்த எக்ஸல் பொறுத்த வரைக்கும் 4 விதமான வேரியண்ட்டில் இருக்குங்க. பேஸ் மாடல், இந்த பேஸ் மாடல் அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னா, எனக்கு ப்ரைஸ் தான்ப்பா, காசே இல்லை, ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தால் வேணும், விலை வந்து கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் பேஸ் மாடல். பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து ஹெவி டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் மாடலில் என்ன விஷயம் நமக்கு வந்து கட் ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து இருக்காது. நார்மலாக கிக்கர் மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. பட் இருந்தாலுமே எக்ஸலுடைய கிக்கர் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் நீங்கள் வந்து அடித்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஸ்மூத்தாக தான் வந்துருக்கும். மற்ற பைக்கோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸலில் வந்து உட்காந்துக்கிட்டே அடிக்கலாம், நின்றுட்டு அடிக்கலாம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஈஸியாக வந்துருக்கும். ஹெவி டியூட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிக்கர் மட்டும்தான் வந்து வரும், எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து இருக்காது. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது மாடல் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐ டச் வரும். ஐ டச் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து நமக்கு எக்ஸல் அப்படிங்கிறது வயசானவங்க தான் அதிகமான பேர் வந்து ஓட்டுவாங்க. அதுவும் வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்க, வயசானவங்க, இவங்களுக்கு வந்து ஒரு முதுகெலும்பு மாதிரி எக்ஸல். ஏன்னா வெயிட்டு கம்மியாக இருக்கும், ஈஸியாக வந்து ஓட்டலாம். அதுமாதிரி ஈஸியாக ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணலாம், டிராஃபிக்லலாம் வந்து ஈஸியாக போக முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா ரியர் போர்ஷன் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வயசானவங்க விவசாயம் அப்படிங்கிறப்ப ஒரு மூட்டை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு புல்லுக்கட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அக்ரி பர்பஸ்க்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதை ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ரியர் சீட்டை நம்மளே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரியர் சீட்டு பில்லியன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து வச்சுக்கலாம். பில்லியன் தேவையில்லை அப்படிங்கிறப்ப ரியர் சீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த இடம் வந்து ஒரு சின்ன மூட்டை வைக்கிறதுக்கு, புல்லுக்கட்டு வைக்கிறதுக்குலாம் போதுமானதாக வந்து இருக்கும். ஸோ மெயினாக வந்து அந்த மாதிரி அக்ரி பர்பஸ்க்கு வாங்குறவங்க, அக்ரி பர்பஸில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக எக்ஸல் வந்து வாங்குவாங்க. அதில் ஐ டச், உங்களுக்கு வந்து கால் வந்து வலிக்கும், கால் முடியாது, மூட்டு வலி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா கிளிக் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டோடு வந்து வாங்கிடலாம். இதை தாண்டி நமக்கு வந்து வின் எடிஷன் வந்து இருக்குது. வின் எடிஷன் அப்படிங்கிறப்ப அதோட டிசைனே நமக்கு வந்து மாறும். வின் எடிஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுலே வந்து வண்டியை வந்து லுக்காக காட்டுற மாதிரி ஒரு ப்ரீமியம் டச் கொடுக்கக்கூடிய வேரியண்ட் தான் வந்து வின் எடிஷன் அப்படிங்கிறது. அது 3வது வேரியண்ட்டு. அடுத்து 4வது வேரியண்ட் தான் வந்து இருக்கிறதுலே வந்து டாப் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கமர்ஷியல் பர்பஸ் தாண்டி ஒரு பர்சனல் யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து மாறும். நமக்கு வந்து ஸ்ப்ளிட் டைப்பில் சீட் வந்து வராது. ஏன்னா இப்போ நம்ம சீட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் சிங்கிள் பீஸ் சீட்டாக வந்து டாப் வேரியண்ட்டில் வந்துடும். அதேமாதிரி நமக்கு வந்து சஸ்பென்ஷன்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ இது நார்மல் மற்ற 3 வேரியண்ட்டில் வந்து ஒரு லோடுக்கு தகுந்த மாதிரி வந்து சஸ்பென்ஷன் செட்டப் வந்து வரும். பட் ஃபைனல் எடிஷன் டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டுறோம், ஒரு ஃபேமிலியாக போகிறோம், ஒரு 2 பேர் போகிறோம், நம்ம பர்சனல் யூசேஜுக்கு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணுறது வந்து மாறும். அது மாதிரி சீட்டிங் போர்ஷன் வந்து மாறும். அது வந்து டாப் மாடல். அதில் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக அதை தாண்டி மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த எக்ஸல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 100 cc இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. 4.3 பிரேக்காஸ் பவரையும் 6.5 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லாருமே ஓட்டியிருப்பீங்க, ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பவர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதுமாதிரி டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் டிவிஎஸ் வந்து ஸ்போக் வீலில் தான் வந்து கொடுக்குறாங்க. மேபி இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து அலாய் வீல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸல் வந்து பல வருஷங்களாக தொடர்ந்து ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்து மாறிக்கிட்டே வந்து வந்துட்டுருக்கு. அதில் இன்னும் மாற்றாமல் வச்சுருக்க ஒரு விஷயம் வந்து ஸ்போக் வீல் தான். 16 இன்ச் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 16 இன்ச்சு சைஸ் தான் வந்து வயக்காட்டில் ஓட்டுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்கூட்டர்ஸில் கொடுக்குற மாதிரி ஒரு 12 இன்ச்சு 10 இன்ச்சிலலாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சேரில் மாட்டிக்கிச்சுன்னா ஈஸியாக வெளில வராது. பட் இந்த 16 இன்ச்சில் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வயக்காட்டில் ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு அது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். அதேமாதிரி டிசைன் வைஸும் பார்த்தோம் அப்படின்னா சின்ன விஷயங்களை டிவிஎஸ் தொடர்ந்து மாற்றிட்டே தான் இருக்காங்க. நார்மலாக வரக்கூடிய ஹெட்லைட்டில் சுற்றி வந்து ஒரு குரோம் ஃபினிஷ் எலமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. கீழே வந்து எல்இடி டிஆர்எல் செட்டப் வந்து வருது. இப்போ லைட் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக எல்இடியில் கொடுக்கலாம், ப்ரொஜெக்டர்லேயே கொடுக்கலாம். பட் ப்ரைஸ் வந்து ஏறும். பட் ஜென்ரலாக எக்ஸல் வாங்குறவங்க ப்ரைஸ் கம்மியாக வேணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்இடி டிஆர்எல் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி வரக்கூடிய மட்கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து ஒரு பிளாக் கிளாடிங் வந்து வருது. அதேமாதிரி ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து 2 சைடும் வந்து வருது.
சஸ்பென்ஷன் வந்து நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். பட் அதில் வந்து ஒரு சஸ்பென்ஷன் கவர் ஒரு பெல்லிஸ் போட்டு விட்டு வண்டியை வந்து ஒரு லுக்காக நமக்கு வந்து காட்டுறாங்க. அதேமாதிரி மெயினாக இந்த வண்டி வாங்குறதுக்கு என்ன ஒரு ரீசன், வயசானவங்க அந்த கமர்ஷியல் பர்பஸில் இருக்கவங்க வாங்குறதுக்கு என்ன ரீசன்னா, ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வரும். பின்னாடியும் வந்து திங்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து நிறையா வச்சுக்க முடியும். மெயினாக வயசானவங்களாம் வந்து அவங்க பேரம்பேத்திங்கெல்லாம் முன்னாடி நிற்க வச்சு கூட்டிகிட்டு போவாங்க, பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஸ்பேஸ் வந்து இருக்குது, ரியர்லேயும் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஃபியூவல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 4 லிட்டர் நமக்கு வந்து ஃபியூவல் டேங்க் வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, எக்ஸலோட வெயிட் வந்து 89 கிலோ தாங்க. ஸோ ஈஸியாக வந்து புதுசாக வண்டி ஓட்ட கற்றுருக்கோம். நிறைய பேர் வந்து எக்ஸல் வச்சு தான் வண்டி ஓட்டவே கற்றுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க தாராளமாக வந்து ஓட்டலாம். வயசானவங்களுக்கும் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸல் பற்றி அதோட வேரியன்ட் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து போவோம். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு மாடல் அந்த ஹெவி டியூட்டிங்கிற வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பேஸ் வேரியன்ட்டு. பட் அந்த பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து வராது. இல்லை எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் போதும், எலக்ட்ரிக்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக முதல் மாடல் ஹெவி டியூட்டி வந்து வாங்கலாம். ஹெவி டியூட்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து 48,000 வந்து வரும். அடுத்தது போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட் வந்து வரும். ஐடச் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 60,500 வந்து வரும். உங்களுக்கு வந்து கால் வலி ப்ராப்ளம் இருக்குது, கிக்லாம் பண்ண முடியாது அப்படின்னா 2வது வேரியண்ட்டுக்கு நீங்கள் வந்து போகலாம். அடுத்து போனோம் அப்படின்னா வின் எடிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மிரர்ஸ் வந்து குரோம் ஃபினிஷில் வரும். வண்டி கொஞ்சம் லுக்காக வந்து இருக்கும். நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டும் வந்துடும். சேம் டைம் வந்து வண்டியோட கலர்ஸ் வந்து நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். வண்டியுமே பார்க்க லுக்காக இருக்கும். அது வந்து 63,500 வந்து வரும். அடுத்து டாப் மாடல் போகிறோம் அப்படின்னா கம்ஃபோர்ட் மாடல் போனோம் அப்படின்னா 64,000 வரும். ஸோ கம்ஃபோர்ட் மாடல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து வயக்காடு இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒன்லி நீங்கள் போயிட்டு வரதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் வந்து போகலாம். இல்லை வயக்காடு பர்பஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து 3வது வேரியண்ட்டான வின் எடிஷனோ இல்லைனா ஐடச் வேரியண்ட்டோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்பெஷலாக ஆடிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு 2,500 வரைக்கும் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இந்த எக்ஸல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டவுன் பேமெண்ட்டும் வந்து லோ டவுன் பேமெண்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. 3,999 3,999 பணம் கட்டி நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்க முடியும். அதுலேயுமே இப்போ வந்து 2,500 ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து 1,499 பணம் கட்டி இந்த வண்டி உங்களால் வந்து வாங்க முடியும். கண்டிப்பாக இந்த வண்டி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி. சோமந்திரி சித்தூர்லேருந்து சிவகுமார்ன்ட்டு ஒரு விவசாயி. அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி தான் எங்களுக்கு போக்குவரத்துக்கு உண்டான ஒரு சாதனமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் 1982 நம்ம டிவிஎஸ் கம்பெனி வந்து அறிமுகப்படுத்துச்சு. அதை வாங்கிட்டா நம்மளுக்கு போக்குவரத்துக்கு எளிதாக இருக்கும்னு சொல்லப்போனால் சண்டை போட்டு கூட தான் வாங்கினது. இது ரொம்பவும் எளிமையானது, எளிதானது, வசதியானது, வேகம் கூடுதலாக இருக்குது. 100cc பவர்ஃபுல் என்ஜினாக இருக்கிறனால இழுவைத்திறன் வந்து ரொம்பவும் லாபகமாக இருக்குது. ஒரு 2 மூட்டை வச்சு பயணிக்கிறத விட இதில் 3 மூட்டை எக்ஸ்ட்ராவாக ஒரு மூட்டை நம்ம கொண்டு போகலாம். சீட்டு உட்கார்றதுக்கு வந்து வசதியாக இருக்குது. புஷ் பேக் சீட்டில் உட்கார்ந்த ஒரு வசதி இதில் எதிர்பார்க்கலாம். முதல்ல இருக்கிற வண்டிகளுக்கெல்லாம் நம்ம வந்து டியூட்டி ஆயில்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு ஆயில் போட்டு, இதில் அந்த வசதி இல்லை. இந்த வண்டியில் பயணிக்கிற போது எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் அந்த போயிட்டு வந்த களைப்பு கண்டிப்பாக இருக்காது. க்ரீன் கலர் நான் ஏன் சூஸ் பண்ணால், நம்மளை சுற்றிலும் விவசாயத்துக்கு பசுமையாக தான் இருக்கும். அந்த பசுமை வந்து இந்த வாகனத்துலேயும் பார்க்கணும். அதுதான் எனக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். அடிக்கடி இந்த சமவெளி பகுதியிலிருந்து ஹில் ஸ்டேஷன் அடிக்கடி போயிட்டு வருவேன். எனக்கு இதில் போகிற கொஞ்சம் அலாதி பிரியம். எங்களுடைய ஃபேமிலி மெம்பராக இது ஆகிடுறதுனால குட்டியாக இருக்கனால இவருக்கு குட்டி பையன் ஒரு செல்ல பயிர் வச்சுருக்கேன். இதை பார்க்குற போதும் இதில் போகிற போதும் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இது நாங்கள் எடுத்துக்கிறோம். டிவிஎஸ் XL 100 இனி என் நேரம் ஆரம்பம்.